சினிமா ஃபேண்டசி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம தக் லைஃப்ங்கிற படத்தை உலகநாயகன் கமலஹாசனுடைய படம் ரிவ்யூக்காக உங்கள்கிட்ட நான் பேச வந்திருக்கேன். தக் லைஃப் படத்தை பற்றி என்ன சொல்கிறீங்க? அதான் இன்ட்ரோல் வரைக்கும் பார்த்துருக்கோம். இது வரையும் படம் நல்லா போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் எப்படி இருக்குன்றது தான் பார்க்கணும். ஓகே, ஃபேண்டசி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம இப்போ யாருடைய படத்தை பார்க்க போகிறோம்னா உலகநாயகன் கமலஹாசன் படத்தை பார்க்க போகிறோம். உலகநாயகன் கமலஹாசன் படம் தக் லைஃப் அப்படிங்கிற படம் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்குங்க. அந்த படத்தினுடைய ரிவ்யூ நம்ம சொல்லப்போனால் அந்த படத்தில் அவ்வளோ விஷயங்கள் நம்ம ரொம்ப எதிர்பார்த்து உள்ளுக்குள்ளே போனது தான். ஆனால் படங்கள் நாயகன் மாதிரி இருக்குன்னாங்க, சுரூபமாக இருக்குன்னாங்க, தசவரமாக இருக்கலாம் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் எந்த அளவுக்குமே அந்த தக் லைஃப்ங்கிற மேட்ரு ஒரு குண்டர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிற விஷயத்தை கரெக்டாக வரல. ஸோ பழைய கதையை தான் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க, பழைய மேட்டர் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது சிம்பு எதுக்காக இந்த கேரக்டருக்குள்ளே வந்தார், அமருங்கிற ஒரு கேரக்டரு, ஸோ நம்ம சின்னவருங்கிற கேரக்டர் கமலஹாசன் எதுக்காக இங்கே வந்தார் அப்படிங்கிறத போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி ஆளுகளை பொண்ணு எடுத்துட்டாப்புல தக் லைஃப்ங்கிற ஒரு படம். ஸோ இந்த படத்தில் பார்க்குறவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு டைமிங் ஒரு சேஞ்ச் ஆகணும், ஸோ டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா கமலஹாசன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படம் பார்க்கணும், விக்ரம் பார்க்கணும்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி ஆக ஓகன்னு சொல்கிற அளவுக்குலாம் தக் லைஃபோடைய படம் அவ்வளோ பெரிய இதுவெல்லாம் பெருசாக கிடையாதுங்க. ஏன்னா படத்தில் அவ்வளோ விஷயங்கள் நல்லா இருக்குன்னா திரிசா எவ்வளோ அழகாக அப்படி ஏதோ ஒரு நல்ல ஒரு கேரக்டரை காமிப்பான்னு பார்த்தா திரிசாவோட கேரக்டரே ஒரு வித்தியாசமான கேரக்டரை அந்த நாயின் படத்தில் வர மாதிரி பண்ணி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சின்னவர் பார்ப்பாரு, அதுக்கப்புறம் சின்னவர் இல்லாததுக்கப்புறம் நான் தான் இனிமேலுக்கு மேடம், இனிமேலுக்கு அடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கிட்டு போவாப்புல. ஸோ படத்தை என்ன சொல்ல வர்றாங்கங்கிறது இதுவரையும் தெரியவே கிடையாது. ஸோ இவர் பழி வாங்குறதும் இவர் அவரை பழி வாங்குறதும் வழக்கமான ஒரு மசாலா படம் தான் இந்த தக் லைஃப். இந்த குண்டர்களுடைய வாழ்க்கைனா நான் என்ன ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு குண்டருடைய லைஃப்பை பற்றி எதை சொல்ல போகிறான்னு பார்த்தா கடைசியில் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம சீன் பை சீனாக மணிரத்ன படம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதில். ஏன்னா அந்த நாயகன் படத்தோடய அவருடைய படங்களை முடிஞ்சிருச்சு. அவர் எதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பெரிய படத்தை இவர் பண்ணுறாங்கிறது எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஸோ அதனால தக் லைஃப்ங்கிற படம் தியேட்டரில் போயிட்டு ஒரு தடவை நீ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்க்கலாம் ஒழிய பயங்கர மெசேஜ் சொல்கிறாங்க, பயங்கர வித்தியாசமாக சொல்கிறாங்கிறதுல இதில் எந்த விதமான இதுவும் கிடையாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.